சோதரன் காப்பவரை தந்தது நல்ல நாளுக்காக நன்றி எடுத்திருக்கிறோம். அப்போ அந்த 11 மாதம் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணி போல காத்து இந்த 11ஆம் மாதத்தின் முடிவில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கும் கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் தொடக்கத்திலிருந்து அப்பா நீர் ஆண்டவரே ஒரு நாளும் நீர் எங்களை மறவாமல் ஆண்டவரே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எல்லா நேரங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா வேதனைகளிலும் சோதனைகளிலும் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தது நாங்கள் ஒரு நாளை மறவோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பாதோ ஆண்டவரே இனி ஆண்டவரே அடுத்து எடுத்து வைக்க போகிற புதிய ஆண்டவரே 12ஆம் மாதத்தையும் தகப்பனே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதரே அதிசயமானவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்றும் உள்ளதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கர்த்தராகிய தேவனை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கின்றது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கும் வேறு பெரிய ஜாதி அது என்று சொல்லும்போது 4:7 வசனத்திலே காண்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே விழுந்தோடி வருகிறவர் ஆண்டவரே, தீ விரித்து வாரும் என்று சொல்லி ஆண்டவரே தாவீது சொல்வது போல ஆண்டவரே எங்களுக்காக நீர் வருகிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி நாங்கள் சப்தமிட்டு கூப்பிட்டோம், கர்த்தரை நோக்கி நாங்கள் சப்தமிட்டு விண்ணப்பம் பண்ணினோம். அவர் எங்கள் ஆண்டவரே அப்பா சத்தத்தின் கூக்குரலை கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா சோத்திருக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே அப்பா சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களை காண்கிறவரே நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த மாதங்களிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவரே உதவிகளுக்கும் அன்புக்கும் கிருபைக்கும் தயவுக்கும் பாதுகாப்புக்கும் இரக்கங்களுக்கும் ஆண்டவரே எல்லாவற்றுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. புதிய மாதத்தை ஆண்டவரே கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் காத்து ரட்சி தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஏசாயா 55 நாம் தியானிக்கலாம். தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொடுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கின்றதற்கு தயை பெறுத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கின்றதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அந்த இடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அது முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கின்றவனுக்கு விதையையும் புசிக்கின்றவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கின்றது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என் இடத்திற்கு திரும்பாமல் நான் அது விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரம் விருட்சம் ஒழிக்கும். பாஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மலமாகாத நீதிய அடையாளமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. அது 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறதை காண்கிறோம். ஆமாண்டவரே, அப்போ சமீபமாக இருக்கும்போது ஆண்டவரே உம்மை தேடாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டவரே விக்கிரகங்களையும் ஆண்டவரே வணங்கி ஆண்டவரே மனித உருவத்தில் இருக்கிறவர்களையும் தெய்வமாக வணங்கி ஆண்டவரே குருட்டாட்டம் பிடித்த மக்களாக ஆண்டவரை சுற்றித் திரிகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும், காதுகள் எல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கட்டும். மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார்.
என்று சொல்லி ஆண்டவரே எரிகிற ஆண்டவரே நரக கிணிக்கு தப்புவிக்க வல்ல ஒருவர் இருக்கிறார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள தேவனே உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. தந்தை இந்த நல்ல வார்த்தைக்காக மக்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்வதற்கு முன்பாக யாராவது ஒருத்தர் ஜெபிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிற கர்த்தாவே சோத்திரம்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. மகா பரிசுத்தம் இரக்கமும் உருக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல காலவெளியில் ஆண்டவருடைய சமுத்திரம் வந்திருக்கிறோம். உடைய பிரசன்ன மகிமை எங்களை மூடி மறைக்கிட்டு கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நிலையிலும் ஆண்டவரே நீர் பேச போகிறீர், நாங்கள் கேட்க போகிறோம் ஆண்டவரே. எங்கள் மனதை மறுரூபப்படுத்துங்க, எங்கள் சிந்தனைகளையும் ஆமாண்டவரே எங்கள் செவிகளையும் திறந்தருளும் ஆண்டவரே. ஆமாண்டவரே தேவ ஞானம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. தேவ ஞானத்தினால் எங்களை நிரப்பி உன்னதத்தின் கட்டி எங்களை தாங்கி தப்பித்து ஏந்தி வருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், நடக்கிறோம், எந்திரிக்கிறோம், இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நன்றியோடு சோத்திரத்து உடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா அடியை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசு நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. பார்க்க போகிற டாபிக் என்னவென்றால் கம் அன்டு மீ ஹீட்டர்ஸ். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்மளுடைய நமக்கு வந்துட்டு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நம்மளுடைய ஆட்டிடியூட்னா தமிழ்ல நம்மளுடைய அதற்கேற்ற அந்த பழக்க வழக்கங்கள் இப்படியாக இருக்கிறது. நம்ம வந்துட்டு ஆண்டவரிடத்துல வருகிறோமா, நம்மளுடைய கவலைக்கு கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல வந்து நம்ம ஒப்படைக்கிறோமா, இல்லை நம்ம கவலைப்படுகிறோமா? இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்துட்டு எது நிறைந்ததாக இருக்கிறது? கவலை நிறைந்ததாக இருக்கிறது. பாடுகளும் கஷ்டங்களும் கவலைகளும் எல்லாம் நிறைந்ததாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதுல வந்துட்டு சில கூட்ட ஜனங்கள் வந்துட்டு அந்த பாடுகளை ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட்ல ஹேண்டில் பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுல மீதி பகுதி மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுகிறார்கள்? உடைந்து விடுகிறார்கள். அவர்கள் வந்துட்டு இந்த கஷ்டங்கள் நேரும் பொழுது அவர்கள் வந்துட்டு ஷேட்டராய் விடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த நேரத்திலும் நமக்குள்ளாகவும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு பேர்டனோ இல்லை நமக்குள்ளும் ஏதாவது ஒரு பாரங்கள் காணப்படுகிறதா என்று நம்ம பார்க்கும் பொழுது எல்லா பாரத்திற்கும் வந்துட்டு என்ன காணப்படுகிறது? நமக்கு பைபிள்ல ஆண்டவர் வந்துட்டு எல்லாவற்றுக்குமே ஒரு பதிலை வைத்து இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பாடுகளை பாரங்களை நம்ம வந்துட்டு மேற்கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? அவருடைய வார்த்தையில வந்துட்டு நமக்கு வந்துட்டு பதிலை வைத்திருக்கிறார் என்று நம்ம இந்த நாளில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நம்ம வந்துட்டு எப்படி நம்மளுடைய பாரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எப்படி மேற்கொள்ளுவது, ஆண்டவர் அதற்கு வந்துட்டு எப்படி என்ன வார்த்தைகளை அவர் தந்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை பார்ப்போம். அதுல வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்மளுடைய பாடுகள் வந்துட்டு எப்படி ஏற்படுகிறது? ஒரு மனிதனுக்கு பாடுகள் எப்படி வருகிறது? எப்படி வருகிறது? முதலாவது நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்னால நமக்கு வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நமக்கு அது பாரமாக மாறுகிறது நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்துட்டு பாடுகள் வந்துட்டு முக்காவாசியில சில பாடுகள் வந்துட்டு நான் சொன்னபடி நம்மளுடைய நடத்தையினால வருகிறது. நம்மளோட கடந்த காலத்துல நம்ம செய்த காரியங்கள் நிமித்தம் நமக்கு நிகழ்காலத்துல வந்துட்டு அது வந்துட்டு என்ன கொண்டு வருகிறது? ஒரு கான்சிக்வன்சஸ் ஒரு கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 38:4 வாசிப்போம்.
சங்கீதம் 38:4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் பாறை சுமைகள் போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அடுத்தது கலாத்தியர் 6:4-5. கலாத்தியர் 6:4-5. கலாத்தியர் 4-5. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. அப்ப நம்ம அநேக நேரத்துல என்ன செய்கிறோம்? தவறு நம்ம மீது இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்தவங்க மேல பாரத்தை அடுத்தவங்க போட்டு மேலேயோ இல்ல வாழ்க்கையின் மேலேயோ இல்ல சிச்சுவேஷன்ஸ் மேலேயோ நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம்? பாரத்தை போட்டு இல்ல நம்ம வந்துட்டு பழியை சுமத்துக்கிறோம். நமக்குள்ள வந்துட்டு நம்மளால ஏற்பட்ட காரியங்களை கூட நம்ம சில டைம் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம தான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸுக்கு முழுதுமாக கண்ட்ரோல் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம வந்துட்டு எதை செய்ய விரும்புகிறோமோ, நல்லதையோ கெட்டதையோ செய்யும்போது அதுக்குரிய பலன் நமக்கு வந்துட்டு என்னத்தை கொண்டு வரும்? சந்தோஷத்தை கொண்டு வரும், இல்லைன்னா துக்கத்தை கொண்டு வரும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே கலாத்தியர் 6:8 வாசிப்போம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கின்றவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கின்றவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம சொன்னபடி அநேக நேரத்துல நம்மளுடைய கடந்த காலத்துடைய ஆக்ஷன்ஸ் நிமித்தம் நம்ம வந்துட்டு கஷ்டங்களை இந்த காலத்திலும் நம்ம வந்துட்டு என்ன செய்வோம்? நிறைய இடங்களில் நம்ம கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படியாக இருந்தாலும் இந்த நாளில் நமக்கு வந்துட்டு ஒரு குட் நியூஸ் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு எப்படியாக இருக்கிறார்? நமக்கு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் நம்மளுடைய பாவங்களை முற்றிலுமாக கழுகிறவர்களாக இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரத்துல ஐயோ நம்ம வந்துட்டு கடந்த காலத்துல நம்ம செய்த பாவத்தின் நிமித்தம் தான் நம்ம வந்துட்டு இவ்வளவாக நமக்கு பாரங்கள் இருக்கிறது என்ற ஒரு இதிலேயே நம்ம வந்துட்டு வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவரிடத்துல வந்து அதை மன்றாடும் பொழுது அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அந்த மன்னிக்கிறவராக இருக்கிறார். அந்த பாரத்தை நம்மிடத்திலிருந்து நீக்குகிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஐசாயா 1:18. வழக்கடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாக்க வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்துட்டு பாவத்து நிமித்தம் நம்ம வந்துட்டு பாரம் உடைந்தவர்களாக இருந்தாலும் நம்ம அவரிடத்துல வந்து மன்றாடும் பொழுது, அவரிடத்துல வந்து நம்ம வந்துட்டு நம்ம ஒப்பு கொடுத்து அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம பாவத்தை எப்படியாக மாற்றுகிறார்? பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மீகா 7:19. மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது வந்துட்டு நம்மளுடைய பாரங்கள் எது நிமித்தம் வருகிறது? நம்மளுடைய சுய செய்களின் நிமித்தம் நடக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த பாரங்கள் நம்ம செய்த பாவங்கள் வந்துட்டு ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நம்ம அவரிடத்துல வந்து நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது, அவரிடத்துல விடுதலை கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து அதிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது வந்துட்டு பாரங்கள் எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஃபேமிலி நிமித்தம். இப்போ வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பத்தில்
குடும்பத்துல வந்துட்டு வளர்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இல்ல கடன் பிரச்சனைகள்னால பாரப்படுகிறவர்களாக இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு 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 நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லாமல் காணப்படுகிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். அதெல்லாம் அவர்களால இல்லை, அவர்கள் என்னவாக இருக்கும், அவங்களோட பேக்ரவுண்ட்னால அப்படியாக வந்துட்டு பாரங்கள் வந்துட்டு அவர்கள் மேல சுமத்தப்படுகிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவங்களை யாருமே பார்த்துக்க முடியாமல் நம்ம எத்தனையோ இடத்துல பார்க்கும் பொழுது பெற்றோர்களால வீட்டு செலவுகளை பார்க்க முடியாதனால சிறு பிள்ளைகளையே என்ன செய்கிறார்கள், வேலைக்கு வந்துட்டு அனுப்பிச்சு விடுகிறார். அப்போ அவர்களாக வந்துட்டு அது வந்துட்டு அவர்களாக எடுத்த காரியங்கள் இல்லை, அவர்கள் மேல சுமத்தப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இப்படியான பாரங்கள் வந்துட்டு பேக்ரவுண்ட் அவர்களுடைய வாழ்க்கை சூழல் நிமித்தம் அவர்கள் மேல போடப்படுகிற ஒரு பாரங்களாக இருக்கிறது. அதற்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது இஸ்மவேலை பார்ப்போம். இஸ்மவேலி காரியங்கள் நமக்கு தெரியும். இஸ்மவேல் எப்படியாக இருந்தார், ஆண்டவர் வந்துட்டு யாருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார், இல்ல யாருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார், மோசேக்கும் சாராளுக்கும் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு உங்களுக்கு? ஆபிரகாம் சாராள், சாரி ஆபிரகாம் சாராளுக்கு வந்துட்டு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்கள், உங்களுக்கு ஒரு புத்திரனை தருவேன் என்று சொல்லிருக்கும் போது, ஆனால் வந்துட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், சாராள் என்ன செய்தார்கள், அவங்களாவே ஒரு முடிவை எடுத்து அவங்களுடைய அந்த வேலைக்காரியை வந்துட்டு இது பண்ணி ஆபிரகாம் இடத்துல அவர்கள் கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கணும். அப்ப அவர்கள் மூலமாக யார் பிறந்தார், இஸ்மவேல் பிறந்தார். திரும்ப சாராள் என்ன சொன்னாங்க, அவங்க வந்துட்டு சாராள் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, வந்துட்டு இவன் வந்து என்ன இது பண்றான் அதனால சொல்லிட்டு அவங்களை கருத்தி விட சொல்லி அந்த ஆகார் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, என்ன வந்துட்டு அசட்டை பண்ணுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இன்னும் நான் இருக்கணும் இல்ல அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க துரத்தி விடணும்னு சொல்லிட்டோன்னா அந்த என்ன செய்கிறார்கள், துரத்தி விடப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அநேக நேரத்துல வந்துட்டு ஆபிரகாம் எப்படி ஆபிரகாமுடைய கண்ணோட்டத்துல இருந்து நம்ம பார்த்திருப்போம். ஆனால் இஸ்மவேலுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அப்ப பிறந்த போதும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, வளரும் போதும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, அந்த இடத்துல போய் அந்த வனாந்தரத்துல இருக்கும் பொழுதும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்துட்டு இஸ்மவேல்னால செயல்பட்டதா இல்லை, அவருக்கு பின்னாங்க அவருடைய இப்படியான இப்ப சாராள், மோசே, ஹாகார் இவங்களின் நிமித்தம் தான் அந்த கஷ்டம் வந்துட்டு அவர்கள் மேல காணப்பட்டது. ஆனால் அங்க யாரு அவர்களை பார்த்தார், இஸ்மவேல் கர்த்தர் வந்துட்டு பார்த்தாரு. இஸ்மவேலுடைய கண்ணீருமே பார்த்தாரு, ஆகாருடைய கண்ணீருமே அவர் வந்துட்டு பார்த்தாரு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒன்றுமே இல்லாமல் தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு வனாந்தரத்துல அவர்கள் காணப்பட்ட பொழுது, இஸ்மவேல் வந்துட்டு தண்ணி இல்லாமல் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆகார் அழுத போது யார் அவர்களை கண் நோக்கி பார்த்தாரு, ஆண்டவர் வந்துட்டு பார்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கைவிடப்பட்ட நிலைமைகள்ல இருக்கும் பொழுதிலும் இஸ்மவேலுக்கு வந்துட்டு அவர் ஆண்டவர் வந்துட்டு என்ன கொடுத்தார், அவருக்குமே ஒரு வாக்குத்தத்தம். இஸ்மவேல் வந்துட்டு ஆகாருக்கு உன்னை பெரிய ஜாதியாக்கு, ஈசாக்கு கொடுத்த அதே ஒரு வாக்குத்தத்தத்தை தான் வந்துட்டு இஸ்மவேலுக்கும் கொடுக்கப்பட்டது. இஸ்மவேல் மற்றவர்கள் வந்துட்டு புறக்கணித்த போதும் அசட்டையாக நினைத்த பொழுதிலும் இல்ல அவர் வந்துட்டு என்னோட அந்த 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 ஒரு பிளெஸிங்ல வந்துட்டு அவர் வந்துட்டு பங்கேற்க கூடாதுன்னு தானே சாரால் நினைத்திருப்பார்கள். அப்படிலாம் இருந்த பொழுதிலும் யார் அவர்களை கைவிடாமல் பார்த்தது, இஸ்மவேலை ஆண்டவர் வந்துட்டு கண் நோக்கி பார்த்தார். அவருக்குமே அந்த ஆண்டவர் என்ன செய்தாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ மற்றவர்களால் சுமத்தப்பட்ட பாரங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் வந்துட்டு அந்த பாரத்தை எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். மற்றவர்கள் கண்கள்ல வந்துட்டு அப்படியாக மற்றவர்களால சுமத்தப்படுகிற பாரத்திலிருந்தும் ஆண்டவர் வந்துட்டு இஸ்மவேலை விடுவித்து அதே தேவன் வந்துட்டு நம்மளையும் விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது பாரம் வந்துட்டு இன்ஜஸ்டிஸ்னா அநியாயமாக போடப்படுகிற பாரங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு எக்ஸோடஸ், யாத்திராகமம் 3:7-8 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர்
எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகின்ற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகின்ற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நாளமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்போ மூன்றாவது என்னவாக இருக்கிறது? எப்படி பாரம் சுமத்தப்படுகிறது? இன்ஜஸ்டிஸ், அநியாயமாக பாரம் சுமக்கப்படுகிற ஒரு காரியம், ஒரு செனாரியோ நம்ம பார்க்கும் பொழுது அதில் வந்துட்டு யாரோட எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கிறோம்? இஸ்ரவேல்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு 430 வருஷம் எகிப்தில் வந்துட்டு அநியாயமாக அவர்களை வந்துட்டு அடிமைப்படப்பட்டார்கள். அநியாயமாக அவர்கள் மேல பாரம் சுமத்தப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு ஒண்ணுமே செய்ய முடியல. அவர்கள் செய்ததெல்லாம் என்னது? ஆண்டவரிடத்துல வந்துட்டு அவர்கள் மன்றாடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு கஷ்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில இருந்த பொழுதிலும் அவர்கள் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவர்களை கைவிட்டாரா? இல்ல. ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்க போகிறார்களோ ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். இவர்களை விடுவித்தால் எப்படி செயல்படுவார்களோ தெரியும். எல்லாமே அவருக்கு வந்து முன்கூட்டியே எல்லாவற்றையும் அறிந்த தேவனா இருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அநியாயமாக அவர்கள் மேல போடப்பட்ட அந்த பாரங்களை விடுவிப்பதற்கு யாரை அவர் அனுப்பினார்? மோசேயை வந்துட்டு அனுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வந்துட்டு வெறுமையாக எகிப்தை விட்டு இறங்கினார்களா? இல்ல. அவர்கள் வந்துட்டு பொன்னும் வெள்ளியும் எல்லாவித காரியங்கள்னாலும் வந்துட்டு ஆண்டவர் அவர்களை புறப்பட வைத்தார் என்று நாம பார்க்கிறோம். அப்போ அநியாயமாக சுமத்தப்படுகிற பாரங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை வந்துட்டு விடுவிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இது 430 வருஷம் பார்க்கும் பொழுது சின்ன ஒரு வருஷம் இல்ல, அது ஒரு பெரிய ஒரு இது. அப்ப வந்துட்டு அவர்கள் வந்துட்டு எத்தனையோ இடத்துல வந்துட்டு என்ன நினைத்திருப்பார்கள்? அவ்வளவுதான் நம்ம வந்துட்டு வாழ்க்கை, அவ்வளவுதான், இப்படித்தான் வாழ்க்கை போகும் என்று நினைத்திருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளும் எத்தனையோ சூழ்நிலைகளை, நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளால ஏற்படாமல் மற்றவர்களாலேயோ இல்ல அநியாயமாக நம்ம மேல போடப்படுகிற அந்த பாரங்கள் நிமித்தம் நம்ம என்ன நினைக்கலாம்? அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான், நம்ம பிற்காலத்துல இப்படித்தான் இருக்க போறோம், நம்ம கஷ்டப்பட போறோம், நமக்கு ஒண்ணுமே கிடையாது, நமக்கு ஒரு 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 எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்துட்டு இவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அநேக நேரத்துல நினைத்து விடுவோம் என்று நம்ம பார்க்கிறோம். நினைத்து விடலாம். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி நினைத்திருப்பார்கள். அவ்வளவுதான், அவர்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் வந்துட்டு என்ன செய்கிறார் ஆண்டவர்? வந்துட்டு ஏற்ற நேரத்துல கண்டு அவர்களை விடுவித்தது போல நம்மளையும் விடுவிக்கிறவராக அவர் இருக்கிறார். நம்ம ஒரு நாளும் வந்துட்டு அவருக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை விடாமல் அவர் உறுதியாக நம்ம பற்றுக்கொள்ளும் பொழுது அது எவ்வளவு பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பாரங்கள் எப்படியெல்லாம் பாரங்கள் சுமத்தப்படுகிறது? முதலாவது நம்மளுடைய செயல்களின் நிமித்தம், ரெண்டாவது நம்மளுடைய பேக்ரவுண்ட் நிமித்தம், நம்மளுடைய நம்ம பிறக்கிற ஃபேமிலி நிமித்தமோ இல்லை நம்ம மேல சுமத்தப்படுகிற காரியங்கள் நிமித்தமோ என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது எப்படி பாரங்கள்? அநீதியாக போடப்படுகிற பாரங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நான்காவது எப்படி போடப்படுகிற பாரங்கள் பார்க்கும் பொழுது ஜெனரேஷனல் கர்ஸ் அப்படின்னா தலைமுறையாக வருகிற பாவம், சாபம் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ஜெனரேஷனல் கர்ஸ், நம்ம குடும்பமாக காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிற கர்ஸ் நமக்குமே வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கிறிஸ்துவையை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவர்கள் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த சாபம் தான் பெருசு, அதுக்கு தான் வல்லமை அதிகம் என்று விசுவாசிக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். யாராவது ஒருத்தவங்க சபித்துட்டாங்கன்னா ஐயோ அவங்க சபிச்சுட்டாங்கன்னா அதுக்கு பயப்படுகிறோம் தவிர நம்மளோட கூட ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்றுள்ள அந்த ஒரு இது இல்லாமல் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பாரங்கள் வந்துட்டு அடுத்த நாலாவது ஜெனரேஷனல் கர்ஸ்னால போடப்படுகிற பாரங்கள். அதற்கு எடுத்துக்காட்டு யாராக இருக்கிறார்? ராகாபாக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம்.
ராகாப் யாராக இருக்காங்க? ராகாப் வந்துட்டு ராகாபோட அப்பா யாருன்னு தெரியுமா? நோவாவோட ஒரு மகன் ஹாம். ஆமா, ஹாமோடைய மகளாக இருக்காங்க ராகாப். ஹாமுக்கு மேல வந்துட்டு போடப்பட்டது ஒரு ஒரு சாபம். நோவா வந்துட்டு ஒரு சாபம் போடுகிறார். என்ன சாபமாக இருந்தது? எதனால சாபித்தாரு ஹாமே? நோவா வந்துட்டு குடிச்சிட்டு அந்த உடை இல்லாமல் அவர் வந்துட்டு இருக்கும்பொழுது ஹாம் வந்துட்டு பார்த்து போய் சொன்னவர் தவிர ஒண்ணுமே அவரு செய்யல. அப்ப அது நிமித்தம் நோவா என்ன செஞ்சாங்க? அவரை சபித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த சாபம் வந்துட்டு அவர் தலைமுறையாக தொடர்ந்து வந்தது. ராகாப் யாராக இருந்தார்? ஒரு வேசியாக காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் வந்துட்டு ஒரு சூழ்நிலை வந்தபோது ஆண்டவரை நான் வந்துட்டு ஹானர் பண்ணணும் என்று அந்த எரிகோவை பார்க்க வந்த அந்த 2 அந்த அவர்கள் வந்துட்டு தப்புவிப்பதற்கு அவர்கள் வந்துட்டு உதவி செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். உதவி செய்தது நிமித்தம் என்ன ஆகப்பட்டது? அந்த ஜெனரேஷனல் கர்ஸ் உடைக்கப்பட்டது. அந்த இடத்துல அதோட அது ஃபுல் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்துட்டு தொடரல என்று நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ராகால் யாராக மாறினார்? போவாஸோட ஒரு அம்மாவாக மாறினார். போவாஸ் நமக்கு தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு லைனேஜ்ல வந்துட்டு வம்சம் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு ஐயோ நம்ம காலங்காலமாக நம்மளுடைய ஒரு கர்ஸ் நமக்கு வந்துட்டு தொடரப்படுகிறதே என்று நம்ம வந்துட்டு விசேஷமாக ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்ம வந்துட்டு ஒரு நாளும் பயப்பட தேவையே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரை எல்லாவற்றிலும் முதன்மையாக வைத்து அவரை நம்ம கனப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் வந்துட்டு நமக்காக அவர் உடைத்து எறிகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நான்கு விதமாக காணப்படுகிற பாரங்களை நம்ம பார்த்தோம். என்னென்ன பாரங்கள்? நம்மளுடைய செயல்களின் நிமித்தம் நமக்கு காணப்படுகிற பாரம். 2வது வந்துட்டு நம்மளுடைய பேக்ரவுண்ட் நிமித்தம் அநீதி நிமித்தமாக. 4வது வம்சமாக வருகிற சாபமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு எவ்வளவு விதமான பாரங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு அழகாக ஒரு வார்த்தை வந்துட்டு தந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 11:28 வாசிப்போம். 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தையில வருத்தப்பட்டு எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். உலகத்துல இருந்து இந்த மனித வாழ்க்கையில இருந்து கஷ்டம் பாரம் இதெல்லாம் நீங்குமா? நீங்காது. அப்படியேதான் இருக்கும். ஆனால் அந்த பாரத்துல நம்மளோடு கூட யாரு பங்கேற்பாரு? ஆண்டவர் இருப்பாரு என்று நம்ம பார்க்கிறோம். அவர் நம்மளோடு கூட, நமக்கு அதை தெரியல, இந்த மாட்டு வண்டியில வந்துட்டு யோக்குன்னு சொல்லும் போது 2 பேரும் ஷேர் பண்றது தான் யோக்காக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்துட்டு நம்மளுடைய பாரங்களை தனியாக சுமந்து கொண்டு போக தேவை இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளோடு கூட, நமக்கு கூட இருந்து நம்மளோடு கூட நம்மளுடைய பாரங்களை சுமப்பதற்கு யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் எடுக்கும் பொழுது நம்ம சுமை எப்படியாக மாறும்? லகுவாக மாறும். நம்மை அவரை உறுதியாக பற்றி கொண்டு எல்லாவற்றிலும் முதன்மையாக வைத்து அவருக்கு நம்ம வந்துட்டு அவருடைய சீஷர்களாக மாறி அவரை நம்ம எல்லாவற்றிலும் அந்த நம்ம கனப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நமக்காக நம்மளை கேர் பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் பங்கேற்கிறவராக இருக்கிறார். பாரத்தை நம்ம இடத்துல இருந்து அந்த பாரத்தை நமக்கு லகுவாக மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய பாரங்களை முற்றிலுமாக அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு நாளும் அவரையே உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், இந்த கஷ்டத்திலே தான் வாழ்க்கை போகும் என்று இல்லாமல் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட அவரு இருக்கிறார். எனக்காக அவர் வந்துட்டு அவர் யாரு நம்மளை கேர் பண்றதுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நமக்காக கேர் பண்ணுகிறவர் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் நம்ம எப்பொழுதும் செயல்பட வேண்டும். கடைசியான ஒரு சங்கீதம்
வசனம் சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. உலக பிரகாரமான கஷ்டங்கள் நம்மளை விட்டு நீங்காது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு கூட அவர் இருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்கு யார் இருக்கிறார்? ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோட நம்ம செயல்படுவோம். கர்த்தர் இந்த நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே, ஆமாண்டவரே, வருத்தப்பட்டு பார சுமக்கிறாளே இடத்துல வாருங்கள். ஆமாண்டவரே, கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்ச்சியில ஒரு முழம் கூட்ட முடியும் என்று ஆண்டவரே, ஆமாண்டவரே, அந்த பாருங்கள் யார் எதன் மூலம் வருகிறது, எப்படி தேவன் ஆமாண்டவரை இவரிலிருந்து விடுவித்து காத்துக் கொள்ளுகிறார் என்று நமக்கு அறிவுரை சொன்ன ஆண்டவரே, ஆவியானவருக்கு சோத்திரம். வருத்தப்பட்டு பாரசுமரின் இடத்துல வாருங்கள், கவலைப்படுவதால் எவன் தன் பலத்தில் ஒரு முழம் கூட்ட முடியும். ஆகையினால் ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆமாண்டவரே இறக்கி வைத்து விட்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று ஆண்டவரே, ஜீவிக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை கிருபை தொடர வேண்டுமா? அல்லேலூயா. ஆமாண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து விடுங்கள். அல்லேலூயா. அவரிடத்தில் உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள். ஆமாண்டவரே, உங்கள் சாபங்களா, உங்கள் பாவங்களா, உங்கள் ரோகங்களா, உங்கள் அக்கிரமங்களா, உங்கள் அநியாயங்களா, உங்கள் மீறுதல்களா, எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆல்ரெடி ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களையும் துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றின தேவன். அல்லேலூயா. நம் பாவங்களை போக்கி, நம் சாபங்களை நீக்கி, ரோகங்களை மாற்றி, நம் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றின தேவாதி தேவன் ராஜாதி ராஜனிடத்தில் வந்து விடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இன்றும் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை இன்றும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஒவ்வொரு ஆமாண்டவரே செய்திகளிலும் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமாண்டவரே, எந்த நிலைமையில இருந்தாலும் தேவனிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில வந்து விடுவோம். கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படுவதினால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மரங்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகிறார். இயேசுவை நம்பிடுங்கள். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும் உடலை விட உடையும் உயர்ந்தவை அல்லவா. உணவை விட